ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாச்சியார் பாசுரங்களிலே ஐம்பொருள்கள் என்பதிலே பகுதி 1 நேத்து ஐம்பொருள்கள் விளக்கத்திலே எம்பெருமானுடைய இயல்பு நிலை, ஜீவாத்மாவினுடைய நிலை, எம்பெருமானை அடைவதற்கான வழி நெறிமுறைகள் என்பதை பார்த்தோம். தொடர்ந்து அடுத்தது தடைகளும் எம்பெருமானை அடைந்தால் பெறப்போகக்கூடிய அனுபவமும் பயனும் அதை பார்ப்போம். இந்த தடைகள்னு சொல்லும் பொழுது 5 வகைப்படுகின்றது. ஜீவாத்ம இயல்புக்கு தடை, பரத்துவத்து நிலைக்கு தடை, நாம் பெறப்போகின்ற பயனுக்கு என்னென்ன தடைகளாக இருக்கு, நாம் கடைபிடிக்கக்கூடிய நெறிமுறைகள் வழி அதிலே என்னென்ன தடைகள் என்றும் பகவத் அனுபவத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது என்று இந்த தடைகளே 5 வகைப்படுகின்றது. உயிரினுடைய இயல்புக்கு தடைன்னு சொன்னால் எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமைப்பட்டிருப்பது தான் இந்த ஜீவாத்மாவினுடைய இயல்பு, உண்மையான ஸ்வரூபம். அதை தவிர்த்து தனக்கும் பிறருக்கும் அடிமைப்பட்டிருப்பது, இந்த ஆத்மா தன்னுடையது என்று நினைக்கிறது எல்லாமே இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு எதிரான தடையாகும். அதே பரத்வத்துக்கு தடைன்னு சொன்னால் பிரம்மன், இந்திரன் முதலான மற்ற உயிர்களை எல்லாம் தெய்வமாக எண்ணுவது. நாராயணன் எம்பெருமான் ஒருவனே இந்த உயிர்களுக்குள்ளே புகுந்து அந்தர்யாமியாய் இருந்து மற்ற காரியங்களை எல்லாம் செய்யறதுனாலே பிரம்மன், இந்திரன், ருத்ரன் ஆகிய இவர்களுக்கும் எம்பெருமானைப் போல இயல்பான ஆற்றல் இருக்கு, சக்தி படைத்தவர்களாக இருக்கார்கள், இவர்களுக்கும் சங்கல்பம் எல்லாம் உண்டு அப்படின்னு நினைக்கிறது எம்பெருமானுக்கு தடை. அடியார் உகந்த உருவிலே அந்தந்த திவ்ய தேசங்களில் அந்தந்த கோவில்களிலேயும் இல்லங்களிலேயும் கிரகத்திலேயும் முழுவதாக எழுந்தருளியுள்ள அர்ச்சாவதார மூர்த்திக்கு ஆற்றல் கிடையாது, சக்தி கிடையாது அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே எம்பெருமான் நாராயணனான பரத்வத்துக்கு தடையாகிறது. அடுத்தது நாம் பெறப்போகின்ற பயனுக்கு என்ன தடை? அழியக்கூடியதான இந்த லௌகிக பதார்த்தங்கள், வஸ்துக்கள், அதிலெல்லாம் ஆசை கொள்றது. எம்பெருமானுடைய உகப்புக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லாமல் தன்னுடைய உகப்புக்காக உரியது அப்படின்னு தொண்டு செய்யறது, கைங்கரியம் பண்ணுவது, இதெல்லாமே பயனுக்கு தடைகள். பயன்னா என்ன சொல்றது? இந்த ஜீவாத்மா பெறப்போகின்ற முக்தி. அப்போ கைங்கரியம்தான் பயன். அதுவும் எம்பெருமானுடைய உகப்புக்காக கொள்ள வேண்டுமே ஒழிய தன்னுடைய உகப்புக்குன்னு கொண்டால் அது பயனுக்கான தடையாறது. நாம் எம்பெருமானை அடைவதற்கான வழிமுறைகள், நெறி, அதுக்கு தடையா இருப்பது என்னன்னு கேட்டா கர்மஞான பக்தி ஆகிய வழிகள் எம்பெருமானை அடைய உதவும், பிரபத்தியாலே அடைய முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் கொள்றது. எந்த வழியும் எம்பெருமானை அடைய வழியாகாது. எம்பெருமானே வழியாக இருந்து அவனே பயனும் ஆகிறான் அப்படின்னு சொல்றது தான் சித்தோபாயம். சித்தோபாயம் பல இடங்களில் சொன்னது. தப்பாத உபாயம் நிச்சயமாக பயனை பெற்றுக் கொடுக்கும், அவனே வழியாகின்றான். எம்பெருமானே வழியாக இருந்து அவனை அடைவதுதான் சித்தோபாயம். சித்தோபாயம்னா பயன் தருவதற்கு ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கக்கூடிய வழி அப்படின்னு சொல்லலாம். ஆயத்தமாக இருக்கு இந்த வழி பயன் தருவதற்கு முன்னமே. அப்படி ஏரியாம் வண்ணம் இயத்தும் அதுவல்லால் மாரியார் பெய்கிற்பார் மத்துன்னு சொல்றது போலே பூதத்தாழ்வார்னுடைய பாசுரம். அப்படி இது எல்லாமே 5 வகை தடைகள் என்று சொல்லப்படுகின்றது. ஐம்பொருள்களில் கடைசியானது பயன். அந்த பயன் எதை சொல்கிறோம்? வாழ்வுன்னு சொல்லலாம், செல்வம்னு சொல்லலாம், புருஷார்த்தம்னு சொல்லலாம். இந்த ஜீவாத்மா அடைய வேண்டிய பயன் எம்பெருமானுடைய கைங்கரியம். இந்த பயனை தர்மம், அர்த்த, காம
ஆத்மானுபவம், பகவத் அனுபவம் அப்படின்னு 5 வகை பிரிக்கின்றார்கள். தர்மம்னா அறம், அர்த்தம்னா பொருள், காமம் இன்பம், ஆத்மானுபவம்னா இந்த உயிர் அனுபவிக்கக்கூடியது, பகவத் அனுபவம் எம்பெருமானை அனுபவிப்பது அப்படின்னு 5 வகை படுகின்றது. இதில் இப்படி பயன்கள் 5 வகைப்பட்டிருந்தாலும் உயர்ந்ததான பயன்னு சொல்றது இந்த ஜீவாத்மா அடைய வேண்டிய உண்மையான பயன் எம்பெருமானோடு கூடி குளிர்ந்து அவன் அருகே இருந்து அவன் உகக்கும்படியான தொண்டுகளை செய்து கொண்டு அவனை அனுபவிப்பதே ஆகும். ஆக நம்முடைய சம்பிரதாயத்தில் முடிவாக சொல்லக்கூடிய இன்ப பயன்கிறது பகவத் அனுபவம் தான். இதை காட்டிலையும் மேம்பட்ட பலன்கள் வேறு எதுவும் இல்லை என்னும் நமக்கு பூர்வர்கள் காட்டி கொடுக்கிறார்கள். ஆக ஐம்பொருள்கள்னு சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய நிலை, ஜீவாத்மாவினுடைய நிலை, எம்பெருமானை அடைவதற்கான வழிகள், நெறி, அப்படி அவனை அடைவதற்கு தடையா இருக்கக்கூடியது என்னென்ன, அப்படி எம்பெருமானை அடைந்தால் நாம் பெறப்போகக்கூடிய பயன்கள் என்ன என்பது இந்த 5 தான் ஐம்பொருள்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதை இந்த திருவாய்மொழி தனியனிலேயும் பார்க்கலாம். திருப்பாவையிலே ஐம்பொருள் விளக்கம் எப்படி அமைந்திருக்கு? முதல்ல எம்பெருமானுடைய நிலை எடுத்துக்கொண்டோம்னா முதல் பாசுரம் முதல் 5ஆம் பாசுரம் வரையிலே எம்பெருமானுடைய இயல்பு பேசப்படுகின்றது. கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் சொல்றதுனால பரத்வ நிலை. பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் என்று சொல்றதுனாலே வியூக நிலை. ஓங்கி உலகளந்த உத்தமன் சொல்றதுனாலே விபவ நிலையையும், ஆழிமழை கண்ணன், ஊழி முதல்வன், பாழியன் தோளுடை பத்மநாபன் சொல்றதால மறுபடியும் பரத்வ நிலையையும், வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தில் பகவான மனசில தியானித்து கொண்டு பாவித்து கொண்டு சொல்றதுனாலே அந்தர்யாமி நிலையையும், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு சொல்றதுனாலே அர்ச்சாவதார நிலையையும் நாச்சியார் நமக்கு காட்டி கொடுக்கிறாள் என்பது தெள்ள தெளிவாக தெரிகின்றது. ஆக இந்த பகுதியிலே எம்பெருமானுடைய பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை என்ற 5 நிலைகளையும் கோதை நாச்சியார் நமக்கு காட்டி கொடுக்கிறாள். அடுத்தது உயிரினுடைய நிலை, அதாவது ஜீவாத்ம நிலை. எம்பெருமான மறந்து அவனை அடைவதற்கு செய்ய வேண்டிய முயற்சிகளை எல்லாமும் மறந்து இந்த மாயையினாலே பிரகிருதி நிஷ்டையிலே உறங்கி கிடக்கிறோம் அப்படிங்கிறத இந்த உயிரினுடைய இயல்புங்கிறத திருப்பாவையிலே 6 முதல் 15 பாசுரங்கள் வரை பேசப்படுகின்றது. நாச்சியார் நமக்கு காட்டுகின்றாள். இறை அனுபவத்திற்கு எல்லை நிலமா இருக்கக்கூடியது என்னது? பகவத் அனுபவத்திற்கு எல்லை நிலம் என்னன்னு கேட்டா, அவன் அடியார் அனுபவத்தினுடைய இனிமையை அறியாமல் கிடந்து உறங்குகின்றார்களே, பகவத் அனுபவத்துக்கு எல்லை நிலைன்னு சொன்னா பாகவத அனுபவம். அந்த அனுபவத்தினுடைய இனிமையை அறியாமல் இப்படி உறங்கி கிடக்கிறார்களே அப்படின்னு பாரித்து சொல்றாள். அப்ப பகவானை அனுபவிப்பதை காட்டிலும் பாகவதர்களை அனுபவிப்பது நன்று அப்படின்னு, அதை அறியாமல் இப்படி உறங்குகின்றார்களேன்னு சொல்றதுனால, கண்ணனுக்கு இனியவளாய் இருப்பவள் உடைமையை கொண்டு போவது உடையவனுக்குத்தான் உரிமை அப்படின்னு தூங்கிக் கொண்டிருப்பவளை எழுப்பக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். தான் சிறையிட்டு வைத்திருந்த யமன் வாயிலே தானே விழுந்தான் கும்பகர்ணன். தூங்குபவர்களுக்கு தலைவனானவன் உன்னோடு உறக்கத்தில் போட்டி போட்டு உன்னை ஜெயிக்க மாட்டாமல் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு அந்த உறக்கத்தை உனக்கு தந்து விட்டானா அப்படின்னா, அவனுடைய துயில்னு சொன்னால் அது பெருந்துயில். 6 மாதம் உறக்கம், பிறகு விழிப்பு ஏற்படுமே, பெண்பிள்ளாய் உனக்கு அதுவும் கிடையாதா? சாதன பக்தியை பற்றாதே, சாத்திய பக்தியை அடைந்திருக்கிறோம் நாங்கள் கூப்பிடுகின்றோமே, எங்களுடைய குரல் உமக்கு கேட்கவில்லையா? அடியார் குழாங்களோடு சென்று கூடுவது என்று
நாங்கள்லாம் வந்து கூப்பிடுகின்றோமே, அடியார்களாக இருக்கோமே, எங்களோடு வந்து சேர்ந்து கூடி எம்பெருமானை ஸ்துதிப்பதுங்கிறது என்று தொண்டீர் எல்லீரும் வாரீர் அப்படின்னு சொன்னதை அனுஷ்டித்து காட்டுகின்றாயா? இதுதானா அனுஷ்டித்து காட்டுவது? தன் ஆத்மாவை தனித்து அனுபவிக்கிறதுங்கிறது கைவல்ய மோட்சமா? அப்படி அந்த அனுபவத்தினால உனக்கு என்ன பிரயோஜனம்? உன்னுடைய பேற்றையும் பாராதே, எங்களுடைய ஆற்றாமையையும் நோக்காமல், பகவானுடைய மேன்மையையும் பாராமல் நீ ஏன் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கா? இந்த உறக்கத்தினால உனக்கு என்ன பிரயோஜனம்? உன்னுடைய பேத்தையும் பார்க்க மாட்டேங்கிறாய், எங்களுடைய ஆத்தாமையையும் நீ பார்க்க மாட்டேங்கிறாய், எம்பெருமானுடைய மேன்மையையும் பாராமல் இப்படி உறக்கம் கொண்டிருக்காயே. எங்களுடைய ஆற்றாமைக்கோ ஆர்வத்துக்கோ நீ எழுந்திருக்கவில்லை என்று சொன்னாலும் கூட உன்னுடைய பேத்துக்காக நீ எழுந்திருக்க வேண்டாமா? நாங்கள் நோன்பிற்கு செல்லுகின்றோம் அப்படின்னு அறிந்த பின்னும் நீ எதற்காக எப்படி தூங்குகின்றாய் அப்படின்னு எல்லாம் கேட்கிறாள். அதனாலே நீ துயில் நீங்கி எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாள். வைஷ்ணவ கோஷ்டியை காண்பதுதான் கண்படைத்த பிரயோஜனம் என்று இருக்க வேண்டும். அதனாலே உத்தேசியமானது கைவரப்பெற்றால் உறக்கம் அப்படிங்கிறது வருமா? உறங்குவார்தான் உண்டா? அதனாலே நீ எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு கோதை நாச்சியார் இந்த இடத்துல உயிரினுடைய இயல்பான ஸ்திரீ நிலையிலே அமைத்து 6ஆம் பாடல் முதலாக 15வது பாடல் வரைக்கும் இந்த இடத்துல விளக்கி சொல்றாள். உயிரினுடைய நிலை, எம்பெருமானுடைய மேன்மையை பார்க்க வேண்டும், பாகவத குழாங்களுடன் கூடியிருந்து அவனை குளிர்ந்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், தன் பேத்தை பார்ப்பது அப்படின்னு இப்படி எல்லாம் வரிசையா உயிரினுடைய நிலையை திருப்பாவையிலே 6வது பாடல் தொடங்கி பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரைக்கும் விளக்குகின்றார். அடுத்தது திருப்பாவையிலே தடை நெறிகள் என்னென்ன என்றும், நெறிமுறைகள், வழி, அவனை அடைவதற்கான வழி என்னும், அவனை அடைந்தால் பெறப்போகின்ற பயன் என்ன என்பதையும் நாளைய தினம் கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.